நான் வீட்டை விட்டு வெளில போனாதான் பிரச்சனை எல்லாம் தீரும். என்னம்மா சொல்ற? நான் நிரந்தரமா இந்த வீட்டை விட்டு போறேன். கியா? வீட்டை விட்டு போறியா? எதுக்கு போற? என்ன காரணம்? காரணம் எல்லாம் எதுக்கு ஜெயம்மா? நான் வெளியே போனாதான் எல்லாருக்கும் கௌரவமா இருக்கும். அரைஞ்சிருவேன் பாத்துக்க. என்ன வார்த்தை பேசுற? இத காதுல கேக்குறதுக்கு தான் காலையில இருந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேனா? நீ வெளியே போனா யாருக்கு கௌரவம்? தாலிய கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வாழறது கௌரவமா? பாதியில விட்டுட்டு ஓடுறது கௌரவமா? இப்ப உனக்கு என்ன ஆச்சு? நேத்து ராத்திரி நல்லா தானே ரூம்குள்ள போன. அதுக்குள்ள என்ன நடந்துச்சு உனக்கு? அதான் நான் ஞானி ஆயிட்டேன்னு நீங்களே சொன்னீங்களே. அம்மா, தெரியாம சொல்லிட்டேன். நீ ஞானி எல்லாம் ஆகல, முட்டாள் ஆயிட்டேன்னு சொல்லு. அதான் ஏஜே நேத்தே உன்னை மன்னிச்சு விட்டுட்டான்ல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் பிரச்சனை பண்ற? இப்படி எல்லாம் பேசுற? அவர் எங்க விட்டாரு? நீங்க தான் காப்பாத்துனீங்க. எப்படியோ தெரியுதுல்ல. அப்ப சிரிச்சுக்கிட்டே தானே உள்ள போன. அதுக்குள்ள மண்டையில சாத்தம் குடியேறிடுச்சா? இல்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? சொல்றது என்ன? அதான் தெளிவா முடிவுரை எழுதிட்டாரு. என்ன சொன்ன? எழுதிட்டாங்களா? யாரு? என்ன எழுதுனாங்க? என் தலையில எழுதிருக்கிறத சொன்ன. விடுங்க ஜெயம்மா. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் கண் தெரியாத மாதிரி நம்ப வச்சு அவரை ஏமாத்தினது தப்பு. பாவம், அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னா. இனிமே அவர் முன்னாடி இந்த வீட்டுல சுத்திட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நான் போனா செஞ்ச தப்புக்கு பரிகாரமாவும் இருக்கும், அவருக்கும் நிம்மதி கிடைக்கும். அப்படி போடு. ஒண்ட வந்த பிடாரி ஓடியே தீர்வேன்னு அடம் பிடிக்குதே. அடடா, பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. கொரோனா வார்ட சானிடைசர் போட்டு கிளீன் பண்ற மாதிரி இவ இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த வீட ஃபுல்லா கழுவிடணும். இப்ப எதுக்கு அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ற? அதான் விளையாட்டுக்கு பண்ண நீயே சொல்லிட்டல்ல. இப்ப வந்து சீரியஸா பேசி என்ன பயமுறுத்துற? இத பாரு, இப்ப கூட உனக்காகத்தான் பூஜையே பண்ணிட்டு இருந்தேன். கடவுளே, இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு பூ போட்டு கண்ணை மூடிக்கிட்டு எடுத்து பார்த்தேன். நான் நினைச்சதே வந்துருச்சு. அப்படின்னா இனிமே நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு தானே அர்த்தம்? இனிமே எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் போறேன். நான் இங்க இருக்கிறது அவருக்கு சங்கடமா இருக்கு. இந்த வீட்டுல யாருக்குமே என்ன பிடிக்கல. நானும் உனக்கு எதிரியா? சச்ச, நீங்க மட்டும் இல்லனா இந்த முடிவை நான் எப்பவோ எடுத்திருப்பேன். எங்க அம்மா இல்லாத குறைய உங்ககிட்ட தான் நான் தீர்த்துக்கிட்டேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட மட்டும் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இத பாரு, என் அம்மான்னு நினைச்சா நான் சொல்றத கேளு. உள்ள போ. இனிமே எனக்கு உள்ள எந்த வேலையும் இல்ல ஜெயம்மா. நான் போறேன், என் வீட்டுக்கே நான் போயிடுறேன். சொன்னா கேளு, என்ன கோவப்படுத்தாத. மரியாதை உள்ள போ. இல்ல ஜெயம்மா, சாரி. நான் கிளம்புறேன். ஓ, அப்ப முடிவோட தான் இருக்கியா? ஏதோ காலையில எந்திரிச்சு கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கேன்னு பார்த்தா எல்லா முடிவையும் எடுத்துட்டு தான் வந்திருக்க. என் தலையில இப்படி கல்ல தூக்கி போடுறியே. ஐயோ ஆண்டவா. இரு,
இந்த பொண்ணுக்கு நல்ல புத்தியை கொடுப்பா. கொடுத்துட்டாரு ஜெயம்மா. அடிச்சு என்ன பாத்துக்க. என்ன பேசுற நீ? இந்த வீட்டுக்கு வந்து விளக்கேத்திட்டு இப்ப நீயே அதை அணைக்க பாக்குறியம்மா. நீ வந்ததுக்கு அப்புறம்தான் நான் நிம்மதியாவே இருக்கேன். அந்த நிம்மதியும் என்கிட்ட இருந்து புடுங்கலான்னு பாக்குறியா? இல்ல ஜெயம்மா, அவர் கூட சண்டை போட்டுட்டு இருந்தப்ப கூட நான் சந்தோஷமா தான் இருந்தேன். ஆனா நான் தெரிஞ்சே அவரை ஏமாத்திட்டேன். அந்த குற்ற உணர்ச்சியை தான் என்னால தாங்கவே முடியல. போயிடுறேன். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இரு, நான் ஏஜேக்கு ஃபோன் பண்றேன். இல்ல வேண்டாம் ஜெயம்மா. ஃபோன் பண்ணி நான் வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா மட்டும்தான் அவர் சந்தோஷப்படுவாரு. இல்லைன்னா நான் மறுபடியும் இங்க இருக்கிறதுக்காக உங்களை தூது அனுப்புறேன்னு நினைச்சுப்பாரு. விட்டுருங்க, எல்லாம் நல்லதுக்கு தான். நான் போறேன். என்ன மறந்துடாதீங்க. நானும் உங்களை மறக்க மாட்டேன். உங்களை பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சுன்னா நீங்க கேட்டுக்கு வெளியே வாங்க, நான் உங்களை பார்த்துட்டு போயிடுறேன். கிளம்புறேன் ஜெயம்மா. ஏய், நில்லு. இதுக்கு மேல நீ ஒரு அடி எடுத்து வச்ச அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நான் இப்ப போகலன்னா நான் மனுஷியே இல்ல. என்ன விடுங்க ஜெயம்மா. ஹாசினி, ஏஜே வெளியே போயிருக்கான். நீ மொத்தமா வெளியே போறேன்னு சொன்னா இதென்ன சிறுப்புல விளையாட்டா? சரி, அவன் வரட்டும். எதுவா இருந்தாலும் உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கலாம். இப்ப நீ உள்ள போ. ஓ, இந்த ஜெயம்மா வேற அவளே கணக்கு முடிச்சிட்டு போறேன்றா. இதுக்கு மேல என்னத்தை தீர்க்க போறாங்க? இல்ல ஜெயம்மா, நான் இத பாரு, என்ன உன் அம்மா மாதிரின்னு சொன்னல. நீ சொன்ன அந்த வார்த்தை உண்மைன்னா இரு. சாயந்தரம் 4 பஜே தக் 4 மணி வரைக்கும் இரு. என் பையன் வந்ததுக்கு அப்புறமும் உன் முடிவு மாறலன்னா அப்புறம் உன் இஷ்டம். எல்லாம் கூடி வர நேரத்துல இந்த ஜெயம்மா வேற குறுக்க போது பாறங்கள போடுறாங்க. அப்படின்னா நம்ம நினைச்சது நடக்காதா? சாயந்தரம் ஏஜேவையும் இந்த கேக்கு கறியையும் ஜெயம்மா சமாதானப்படுத்தி கை குலுக்க வச்சிருவாங்களே. போச்சு, எல்லாமே போச்சு. கவலைப்படாத, அப்படிலாம் எதுவுமே நடக்காது. ஜெயம்மா மட்டும்தான் இதுக்கெல்லாம் ஆசைப்படுறாங்க. ஏஜே இன்னும் அவன் மேல கோவமா தான் இருக்காரு. அதுவும் இல்லாம ஹாசினி தான் முடிவை மாத்திக்கிற மாதிரி எனக்கு தோணல. அவ கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு போயிடுவா. நம்புங்க. believe me. கியா ஹே பகவான், என்னப்பா இது? இப்பதானே சொன்னேன் என்னோட ஏஜேவியும் ஹாசினியும் சந்தோஷமா வையேன்னு. என்னோட பிரார்த்தனையில அப்படி என்னதான் நீ குறை பார்த்த சொல்லு. ஐயோ, ஒண்ணு செய்றேன். இந்த பிரச்சனையை நீ நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டேன்னா என்னோட கடைசி மருமகளை கூட்டிட்டு வந்து அவ தலையை மொட்டை அடிக்கிறேன். ஆணி செருப்புலயே வலம் வர வைக்கிறேன். மொட்டை மட்டும் எனக்கா? வர ஜெயம்மா, என்ன 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 இது? வீட்ல மொத்த பொறுப்பு மூத்த மருமகளுக்கு, மொட்டைனா மட்டும் எனக்கா? நல்லாவா இருக்கு? நல்லா இருக்கும் கண்ணா. ஆமா, அவங்களுக்கெல்லாம் மொட்டை போட்டா பாக்குறதுக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும். ஆனா நீதான் எந்த கெட்டப்பா இருந்தாலும் அழகா இருப்ப. பால்ட் அண்ட் பியூட்டிஃபுல். லாஃபிங் புத்தா மாதிரி கியூட்டா இருப்ப. லாஃபிங் புத்தாவா? லாஃபிங் புத்தா எப்படி இருக்கும்? பிரவளி எழுதின லெட்டருக்காகத்தான் ஏஜே இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டான். ஆனா இப்போ இந்த உறவும் முறிஞ்சு போச்சுன்னா என் ஏஜே வாழ்க்கை
அவ்வளவுதானா? பிரவளியோட கடைசி ஆசையும் கனவாவே போயிடுமா? ஹாசினியும் போயிட்டா, இனி என் ஏஜே தனி மறந்தானா? ஐயோ, அத நினைச்சாவே என் உடம்பு ஏஜேங்கிற தனி மரத்தை தோப்பாக்க முடியும். ஹாசினி மனசளவுல ரொம்ப நல்லவ, யாருக்கும் தீங்கு செய்யாத குணத்துக்காரி. இந்த பணம் சொத்து பத்துக்கெல்லாம் மயங்காத ஒரு மனசுக்காரி. இந்த வம்சத்தோட பெருமைய அவளாலதான் காப்பாத்த முடியும். இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை அவளாலதான் வாரி கொடுக்க முடியும். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஹாசினி இந்த வீட்டை விட்டு போகாம நீ தான் காப்பாத்தணும். எனக்கு நீதான் ஏதாவது வழி காட்டணும். ஏதாவது ஒரு யோசனையை கொடு. எனக்கு அந்த சக்தியை கொடுப்பா. ஹாசினி இந்த வீட்டை விட்டு வெளியே போறத தடுக்கிற ஆயுதத்தை நீதான் என் கண்ணுல காட்டணும். உன்னை விட்டா எனக்கு வேற வழியே இல்லை. நீதான் இந்த பிரச்சனைய நல்லபடியா எனக்கு தீர்த்து வைக்கணும். எனக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன் போட்டோவா? கடவுளே, எனக்கு வழி இல்லாம தான் உன்கிட்ட கேட்டேன். மறுபடியும் நீ ஏன் முகத்தையே காட்டுற? ஆனா காரணம் இல்லாம நீ எதுவும் செய்ய மாட்டியே. ஐயோ, ஐடியா கிடைச்சிருச்சு. கரெக்டான நேரத்துல கரெக்டான ஐடியாவை கொடுத்திருக்க கடவுளே. இனிமே என் மருமக இந்த வீட்டை விட்டு வெளியே போகாம நானே காப்பாத்திடுவேன். ஓம் நமோ பகவதே, ஓம் நமோ பகவதே, ஓம் நமோ பகவதே. சொல்லு. வணக்கம். நான் ஜெயா. தெரியுது. என்ன விஷயம்? நல்லா இருக்கீங்களா? நல்லது கெட்டது, சுகம் துக்கம், அழுக சிரிப்பு, மேடு பள்ளம், பிறப்பு இறப்பு, இதையெல்லாம் பிரிச்சு பாக்குற உன்ன மாதிரி சாதாரண மனுஷி இல்லனா. இயற்கையோட படைப்பான மரம், செடி, கொடி, ஆறு, மலை மாதிரிதான் நானும். மரம், செடி, கொடி இதுகிட்டெல்லாம் போய் நல்லா இருக்கியான்னு நீ கேப்பியா? கோச்சுக்காதீங்கம்மா, எனக்கு கோபம் வராது. இப்போ எதுக்கு நீ போன் பண்ணுனேன்னு சொல்லு. எனக்கு ஒரு பிரச்சனை, நல்லது நடந்தா என்கிட்ட எதுக்கு வரப்போற? கஷ்டம் வந்தா தானே என்கிட்ட வருவ.
சொல்லு, என்ன கஷ்டம்? ஜகதோம் தஜகதோம் ததகுதிகு ஜகதோம் தஜகதோம் ததகுதிகு ஜகதோம் தகிடதோம் தகதகிடதோம் திருகுதகிடதிகிடதோம் ஜகதோம் ததிம் ஜகதோம். நீங்க வந்தாதான் இல்ல, நீங்க வந்தாதான் இத சரி பண்ணவே முடியும். உன்னோட கோரிக்கை நியாயமானதுன்னா கண்டிப்பா நான் செய்யறேன். என் சந்தோஷமே என் குடும்பம் தான். அது உடைஞ்சா என்னால தாங்க முடியாதுமா. உங்க கருணையும் ஆசீர்வாதமும் இந்த விஷயத்துல எனக்கு கண்டிப்பா வேணும். நிச்சயமா நான் வரேன். சரி, ரொம்ப நன்றி. இப்பதான் எனக்கு உசிரியே வந்துச்சு. நான் வரேன். உங்க வரவுக்காக என் வீடு காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா வந்துடணும். சரி, வச்சுட்டுமா? அப்பாடா, அவங்க வந்தா போதும், எப்படியாவது இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். சரி பண்ணணும். இல்ல இல்ல இல்ல, சரி பண்ணிடுவா, எனக்கு தெரியும். ஓம் நமோ பகவதே, ஓம் நமோ பகவதே, ஓம் நமோ. மூஞ்சி பாரு, பாக்குறதுக்கு எரிச்சலா வருது. மணி 4 ஆயிடுச்சு, அமைதியாவே இருக்காளே. ஒருவேளை மனசு மாறிட்டாலோ? ஐயோ, மறுபடியும் முதலந்தா. இவளை கலப்புறதுக்கு நம்ம எவ்வளோ பிளான் போடுறது. ஜெயமா சொன்ன டைம் முடிஞ்சு போச்சு. என்ன பண்றது? சரி, போறதுன்னு முடிவாயிடுச்சு. எதுக்கு வெயிட் பண்ணணும்? ஹிட்லர் வந்துட்டா மட்டும் என்ன நடந்துட போகுது? நான் எப்படியும் போகுதான் போறேன். அதுக்கு எதுக்கு நான் காத்திருக்கணும்? அவரு வந்தா மட்டும் என்ன கொஞ்சம் வா போறாரு. கேவலமா தான் பேசுவாரு. குறைஞ்சபட்சம் திட்டு வாங்காமலாச்சு போய் சேருவோம். என்ன பாக்குறீங்க? ஏதாவது சொல்லுங்க. சீக்கிரமா போய் தொலை. நிச்சயமா. ஆனா நான் இங்க இருக்கும்போது திட்டிக்கிட்டே இருந்தீங்க. இப்பதான் நான் வீட்டை விட்டு போக போறேனே, சந்தோஷமா ஏதாவது சொல்ல தோணலையா? நீ எங்க இருந்தாலும் அந்த இடம் உருப்பிடாம தான் போக போகுது. அந்த இடம் நாசமாகறதுக்கு நான் அங்க வேற வாழ்த்தணுமா? சரி சரி, உன்னோட எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டியா? அப்புறம் அதை காணோம் இதை காணோம்னு நாளைக்கு மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. ஏன்னா நீ போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டை பெனாயில் போட்டு கழுவ போறோம். அதுக்கு தான் சொன்னேன். அப்படியே உங்க அழுக்கு பிடிச்ச மனசையும் கழுவுங்க. பெனாயில் செலவு என்னோடது. ஏய், மரியாதையா பேசு. ஓ, அப்போ இவ்வளவு நேரம் நீங்க மரியாதையா தான் பேசுனீங்களா? பாத்தியா, பெரிய இடத்துல மோதுனா என்ன ஆகும்னு பாத்தியா? தகுதி இல்லாததுக்கு ஆசைப்பட்டா இப்படிதான் மண்டை உடைஞ்சு போகும். உன் லெவலுக்கு யோசி. போ போய் மறுபடியும் ஓ இத்து போன கேக்க தெருவுல எல்லாம் கூவி கூவி வித்துட்டு. சரி சரி, கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். என்னால உங்களுக்கு சந்தோஷம்னா அது எனக்கும் சந்தோஷம் தான். இனிமே உங்க மூஞ்சிலே முழுக்க போறது இல்ல. பாய். சக்சஸ். அப்பாடா, அந்த கேக்கு கறி உண்மையாவே உழைச்சா. இப்ப என்ன கால ஓட